அம்மா இங்க பாரு, பெரியவரும் சின்னவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாலுக்கு வந்துருவாங்க. காஃபியை கொடுத்தோமா கிச்சன் பக்கம் வந்தோமான்னு இருக்கணும். ஒருவேளை அவங்களே ஏதாவது கேட்டா கூட பட்டும் படாம பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? ஆ சரிங்கம்மா. இங்க சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதாவது உளறி வச்ச அப்படி எதுவும் சொல்ல மாட்டேமா. பாப்போம் அங்க என்னத்த பண்ணி வைக்கிறேன்னு. அக்கா, என்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்குக்கா. நேத்து அசோக் வந்து சத்தம் போட்ட விஷயம் இன்னும் பெரியவருக்கும் சின்னவருக்கும் தெரியாது. அதனால பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் சரிதான்க்கா. அடுப்படியில ஒரு சிறுக்கி இருக்காளே, அவளை நினைச்சாதான் உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு பயம் வருது. பெரியவர் முன்னாடி அவ ஏதாவது சீன் போட்டானா ஒண்ணு உங்க கண்ணும் வீங்கும், இல்ல என் கண்ணும் வீங்கும். உங்க அளவுக்கு எனக்கு அடித்தாங்கிற சக்தி இல்லக்கா. கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே போய் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கீய நல்லா கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் மீறி அவ ஏதாவது பண்ணட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு. காவேரி, எங்க சின்னவன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா? வந்தாங்க, வந்துட்டு இன்னும் வேலை முடியலன்னு கிளம்பி போயிட்டான். டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கூட கல்யாணம்னா லீவு போட்டுட்டு ஊரை சுத்துவாங்க. இவன் என்னடான்னா வக்கீலா இருந்துகிட்டு புது பொண்டாட்டிய கூட பார்க்க நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கான். அப்படி என்ன வேலையோ? ஐயா